என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 12 மணிக்கு சொன்னேன், 12:30 இப்படி பேசிட்டு இருக்கேன்னா நம்ம பார்க்க எப்படி தெரியும்? புரியுங்களா? 7ஆம் அதிகாரத்தில் சொல்ல படிக்க தொடர்ந்து படிக்க எப்படி நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நல்லது ஒருத்தர் செஞ்சானாக்கா அவனுக்கு சம்மதம் இல்லாம இருக்கும். என்ன சொல்றாரு? பாவத்தை பற்றி சொல்றாரு, நான் செய்வது எனக்கே நான் விரும்புகிறத செய்யாம, ஏன் நல்லது செய்ய விரும்புறேன் ஆனா விரும்பாதே செய்கிறேன். ஏன்னா வந்து ரோட்டை கிராஸ் பண்ணிட்டு சிக்னல்ல போற பாக்குறேன் ஆனா வேலையை தாண்டிடுறேன், அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து அப்படிங்கிறாரு. அப்ப நான் இப்படி நான் விரும்பாத செய்கிறேன். படிக்கிறது 16 படி. நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேனே, ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடி நான் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனசனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷனான் இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதிலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கோ ஊழியம் செய்கிறேன். இது யாருக்கு எழுத வைக்கப்பட்டிருக்கிறது? ரோமர் 7ஆம் அதிகாரம் 15 முதல் 25 வசனம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். புரியுங்களா? அங்க வந்து பாவத்தை செத்துருக்கிறேன் ஏன்னா அந்த எண்ணிக்கொள்ளு சொல்லிவிட்டு இங்க வந்து நான் நிர்பந்தமான மனுஷன், நான் ஒன்று நல்லதும் செய்ய பார்க்கிறேன் ஆனா முடியல, ஏன்னா கெட்டதே செஞ்சு கொண்டு இருக்கிறேன் அப்படி சொன்னா சரியா ரசிக்கப்படாதவன். ஏன்னா பார்த்தீங்கன்னா யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது, யாரு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. நிர்பந்தமான மனுஷன் யார் என்ன இந்த பாவ சரீரத்தில் விடுதலை ஆக்குவான் அப்படி கதறானே. இதை அப்ப இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கின்ற பொழுது இதை நீங்க திங்க் பண்ணி 2 கம்பேர் பண்ணி பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம் உண்டாகும். சரிங்களா? 1 2 3 போயிட்டு இருக்கோம், திடீர்னு போகும்போது திரும்பி மேல போயிட்டு அப்படி திரும்பி கீழே இறங்குச்சுன்னா இது ஏன் இப்படி ஒரு இறக்கம் வருகிறது நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இது ஒரு விசுவாசி அனைவரும் நினைக்கிறாங்க இந்த ஒரு விசுவாசி பூமியில் இருக்கின்றவரை இதே நிலைமையில் தான் இருக்கிறான், ரசிக்கப்படுறான். ஏன்னா ஆண்டவர் பிள்ளைங்கிறான். அப்புறம் திரும்பி என்ன செய்ய பாவத்தில் விழுந்து ஐயோ நான் நிர்பந்தமான ஒரு மனுஷன் திரும்பி பாவ இறக்கி சொல்லணும், இதைத்தான் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அநேகர் என்ன போதை எடுத்துக்கொண்டு சொல்றாங்க இது ஒரு விசுவாசி அவன் பூமியில கடைசி இருக்கிறவரை இப்படியே நிர்பந்தமான மனுஷனா இருந்துட்டு என்னைக்கு சாகுறானோ அன்னைக்கு தான் பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை என்று அநேகர் நினைத்துக் கொண்டு அதை போதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா ஒரு விசுவாசி வந்து இப்படி சொல்ல மாட்டான், நான் வந்து தேவனுடைய விரும்ப செய்ய முடியல, விரும்பாத செய்து கொண்டிருக்கிற எந்த விசுவாசியாவது ரசிக்கப்படாது சொல்லுவானா? புரியுங்களா? இந்த காரியம் 15 25 வரை எந்த ஒரு விசுவாசியும் ஐயோ நான் நிர்பந்தமான ஒரு மனுஷன் என்னை யார் விடுவிப்பா அப்படின்னு சொல்லுவானா? ஒரு விசுவாசி அந்த ரசிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் யார் என்ன விடுவிப்பான்னு பேசுவானா? யோசிச்சு பாருங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் சொல்றதுக்கெல்லாம் மண்டை ஆட்ட கூடாது, கொஞ்சம் திங்க் பண்ணி நீ பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்ப இது என்னன்னாக்க வந்து இந்த மனுஷன் பூமியில ஒருத்தர் இருக்கிறான் வந்து இதுதான் மனிதனுடைய கதை கடைசி வரை என்று அனைவரும் நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்க கர்த்தருடைய பிரமாணங்கள் நல்லது என்று ஒத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா பிரமாணத்தை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்று அனைவரும் நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னாக்க அது நன்மை செய்ய நினைக்கிறேன் ஆனா நான் வந்து மனசுல இருக்கக்கூடிய நன்மை செய்யாம பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறேன், விரும்பாதை செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். சரிங்களா? அப்ப இது வந்து ஒரு விசுவாசிக்குள்ள நிலைமை அப்படின்னு நான் நீங்க சொல்லிட்டுனாக்க நீங்க என்ன செய்யணும், பாசட்டே சொல்லிட்டாரு நம்ம வந்து சாதனை வரை பாவத்தை மேற்கொள்ள முடியாது, நிர்பந்தமான மனசையாரு பாவம் போய் செஞ்சுக்கிட்டே இப்படி இருக்க வேண்டியதான், சென்று என்னைக்கு செத்துமா அன்னைக்கு தான் நமக்கு விடுதலை அப்படின்னு போயிடும். தவறான ஒரு உபதேசமாக போய்விடும். ஹல்லேலூயா. இது ஒரு விசுவாசிக்கு அல்ல. ஒரு விசுவாசி இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமையில இருக்க முடியாது. புரியுங்களா? நான் விரும்பினதை செய்யாம விரும்பாத செய்கிறேன் ஒரு விசுவாசி. ஏன் நீங்க விரும்புறீங்க, அந்த பிள்ளையா இருக்க அழைத்து வந்துறீங்க, வசந்த் கேட்கறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. ஒரு விசுவாசி வந்து அப்படி சொல்ல முடியாது. நான் விரும்பாத செய்திருக்கிறேன், விரும்பினதை செய்யாம விரும்பாத செய்து கொண்டே இருக்கிறேன் சொல்ல முடியாது. ஒரு விசுவாசிக்கு விசுவாசி அல்ல, விசுவாசி சொல்ல முடியாது. வரீங்களா? கன்க்ளூஷன் வரீங்களா?
நீங்க திரும்பி வீட்டுக்கு அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு விசுவாசி நிலைமையில ஒரு விசுவாசி 15 அதிகாரத்துல 25 வரை ஒரு விசுவாசி பற்றி சொல்லுவானா? அப்படி போட்டு பாருங்க. நான் எப்படி ஒரு விசுவாசி இருக்கேன், நான் இப்படி சொல்லுவேனா? விரும்புத செய்ய முடியல, விரும்பாத செஞ்சுட்டு இருக்கேன், நிர்பந்தமான மனுஷன், ஐயோ என்னை யார் விடுதலை ஆக்குவா? அப்ப நான் எந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளலன்னு தான் அர்த்தம். என்னை யார் விடுதலை ஆக்குவான்னு கேட்டேன்னா அப்ப இது ஒரு விசுவாசி சொல்வது கிடையாது. ஹல்லேலூயா. பாருங்க, சில மதங்கள் இப்படி தான் போதிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இது என்ன ஆகுதுனாக்க, இப்படி நம்ம நம்பிட்டோம் என்றால் ஒரு விசுவாசியோட நிலைமை எப்படின்னாக்க அது வந்து தீமையாக முடிந்து போய்விடும். ஹல்லேலூயா. அநேகருக்கு அது அப்படிப்பட்ட இடர்களுக்கு வழிவைத்து விடக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம பாவம் செய்யறோம், திரும்பி வந்து அறிக்கையிடுறோம். ஐயோ நிர்பந்தமான மனுஷன் யார் இருப்பானே, பாவம் செய்ய பிள்ளையா இருந்து வந்து அறிக்கையிட்டு திரும்பி என்ன செய்யறோம், செய்து கொண்டே இருக்கிறோம். புரியுங்களா? அப்ப அது விசுவாசியினுடைய ஒரு நிலைமை இல்லை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இது இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளை இருக்கிறோம், அநேக வேலைகளை விரும்பாத செய்யறோம், விரும்பனை செய்யாம விரும்பாத ஹியூமன் பீயிங்ஸ் இன்னைக்கு எல்லாம் அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு நான் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, என்னோட நான் எந்த நிலைமையில் இருக்கேன்னு நம்ம தெரிஞ்சு கொண்டா நம்மளால பாவம் செய்யாமல் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப வந்து பாருங்க, 6வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல இது வந்து பார்க்கும்போது 6:15 பாருங்க என்ன சொல்றாரு. இதனால் என்ன, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? பாத்தீங்களா, இங்க சொல்றாரு 6 சொல்றாரு, நம்ம கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறனால பாவம் செய்யலாமா? அப்ப இங்க 7வது அதிகாரத்தை பார்க்கும்போது ஐயோ பாவம் நிர்பந்தமான மனுஷன், நீ பாவத்திலிருந்து நான் விரும்பாத செய்கிறேன், பாவம் செய்கிறேன், விரும்பாத பாவத்தை செய்கிறேன். அப்ப கிருபைக்குள் வாழ்கிற ஒரு விசுவாசி சொல்வது கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப கிருபை வாழ்கிற புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் பாவத்திலே வாழலாமா? அப்படி ஆயிடும். புரியுங்களா? இது ஒரு விசுவாசி செய்யறாங்கன்னாக்க, விசுவாசி நம்ம இப்படினாக்க எடுத்துக்கொண்டோம் என்றால் அது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் பாவத்தில் வாழலாமா என்ற ஒரு இதாயிடும். புரியுங்களா? அப்ப அதுக்கு என்னன்னாக்க, அது வந்து ஆண்டவர் சொல்றாரு, பாவத்துல வாழ முடியாது, பாவம் கூடாது என்று சொல்கிறார் விசுவாசி 6வது அதிகாரத்தில். ஏன்னா sin shall not reign, sin shall not have dominion over us. நம்ம மேல பாவம் மேற்கொள்ள ஆளுகை செய்ய முடியாது. புரியுங்களா? அப்ப இந்த 7வது அதிகாரத்தை சொல்கிறது என்னன்னாக்க, கிருபைக்கு வாழ்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், பாவம் ஆள முடியாது. அப்ப அதற்காக நான் கிறிஸ்துவை சோதரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த நிர்பந்தமான நிலையில் இருக்கிற என்னை யார் விடுதலை செய்வார்கள் என்று கேட்பதனால இது விசுவாசியாக இருக்க முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப இது விசுவாசி இல்ல, அப்ப அது அவிசுவாசியா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டாக்குது. கவனிக்கிறீங்களா? ஒரு பைபிள் டீச்சிங் மாதிரி தான் போகும். புரியுங்களா? என்னடா சர்ச்சுக்கு போனா கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னு கேட்டுட்டு இருந்தா இவர் இதோ நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு. வார்த்தையில நீங்க தெளிவாக வேண்டும். வார்த்தை உங்களுக்கு வருகின்ற பொழுது அங்கங்க ஓட மாட்டீங்க. எனக்கு ஜெபத்துக்காக, எனக்கு ஆசீர்வாதத்துக்காக எழுதுங்க, அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பார்சல் பண்ணி அனுப்புறேன், ஏன்னா அந்த இதெல்லாம் வராது. ஹல்லேலூயா. புரியுங்களா? தெளிவாயிடும். கிருபைக்குள் வாழ்கிற வாழ்க்கை, கிருபை என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, பாவத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க பார்க்கின்ற பொழுது இது அவிசுவாசி குறித்து சொல்கிறதா? புரியுங்களா? அவிசுவாசி குறித்து சொல்லுகிறதா? விசுவாசி குறித்து சொல்லல, அப்படி அவிசுவாசி குறித்து சொல்லுகிறதா? 15-25 வரக்கூடிய காரியம் பாருங்க. அப்ப பாருங்க, அவிசுவாசின்னு வச்சுக்கோங்களேன். அவிசுவாசி அங்க எங்கேயா போயிட்டு ஐயோ நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேங்க, செய்ய முடியலைங்க, கெட்டதே செஞ்சுட்டு இருக்கேன், எங்கேயாச்சும் அவிசுவாசி சொல்லியிருக்கானுங்க? முதல்ல பாவி என்பது அவனுக்கு தெரியாது. புரியுங்களா? ஐயோ நான் நிர்பந்தமான மனுஷன், என்னை யாரை விடுவிப்பான், எவனாச்சும் சாராய கடைக்காரன் சாராயம் முடிச்சுட்டு இருக்க சொல்லியிருக்கானா? இல்ல பாவம் செய்யறவன் சொல்லியிருக்கானா? புரியுங்களா? அவனுக்கு வந்து அவனுக்கு அந்த பரிசுத்த ஆவியான உள்ள போய் அவன் உள்ளத்துல அவன் பாவி என்பதை அறிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை அவன் வந்து நிர்பந்தமான ஒரு மனுஷனே அவன் வந்து உணர்ந்து கொள்ள மாட்டான். அவிசுவாசி இருக்கிறேன்னு இருப்பானாக்க, நீ அடிக்கிறான், நான் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிருக்கிறேன், அடுத்து போறதுக்கெல்லாம் எனக்கு வந்து ஒரு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா எத்தனை இடம் போறதுக்கு ரெடி அப்படின்பா சொல்றது. புரியுதா? அவிசுவாசியா இருக்கக்கூடிய ஐயோ நான் நல்லது செய்ய நினைக்கிறேன், கெட்டதை செஞ்சுட்டு இருக்கேன், நிர்பந்தமான மனுஷன் ஒரு அவிசுவாசி சொல்லுங்க, எனக்காக நீ சொல்லுவாங்க. அது உலகத்துல நடக்கக்கூடிய காரியமா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, வந்து இன்னைக்கு பாருங்க, வந்து பாவம் செய்யறவங்களா இருக்காங்க, ஜாலியா வந்து செய்து கொண்டு இருக்கிறாங்க. புரியுங்களா? பாவத்திலிருந்து பாவம் செய்யறவன் ஐயோ இனி யாராவது இந்த பாவத்தில் இருந்து வேணா அவங்க மீட்டு எடுப்பாங்களே,
யாராவது என்ன பார்க்காம என்ன பாதுகாத்து கொள்வாங்க பார்த்துக்கான வலிச்சு யாரும் என்ன தூக்குவானான்னு சொல்லிட்டு ஒரு அவிசுவாசி நினைப்பது கிடையாது. என்ன பாவம் செய்யறதுல இருந்து என்ன வீட்டுல போய் யாரும் காட்டு கொடுக்காம எவனா என்ன காப்பாற்றுவாங்க பார்த்துட்டு இருக்கான வலிச்சு பாவத்தில் என்ன தூக்குவான யாரு நினைப்பது கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்னாக்க அப்ப இந்த அவிசுவாசியை குறித்து சொல்லப்படவில்லை, விசுவாசியை குறித்தும் செய்யப்படவில்லை. புரியுங்களா? இன்றைக்கு அடைய இருக்கிறாங்க பாருங்க. இந்த பாவத்தில் இருக்கலாம் பாத்தீங்களா, ஒருத்தர் போதர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தாராம். காணாமல் கல்யாண வீட்டில் இயேசு கிறிஸ்து போய் செய்தார், கல்யாணம் குறித்து எல்லாம் பேசினாராம். புரியுங்களா? பேசும்போது அப்ப அந்த கல்யாணத்துல ஒருத்தன் வந்து கல்யாணத்துல குடிகாரங்க உட்கார்ந்துருந்தாங்க. பாருங்க இயேசு கிறிஸ்து எவ்வளவு பிரமாதமாயா என்ன செஞ்சிருக்காரு. காணாமல் கல்யாணம் வீட்டுல வந்து